ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் கொஸ்டின் ஆஃப் February 2024 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த பெஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டேர்ம் இன்ஃபெக்ஷன் டிஎம் ரீசென்ட்லி சீன் இன் த நியூஸ். சமீபத்தில் செய்தியில் வந்த இன்ஃபெக்ஷன் டிஎம்மோட விளக்கம் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஜினோமிக் பேஸ்டு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் தான் கரெக்ட் ஆன்சர். ஜினோமிக் பேஸ்டு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் டெஸ்ட் தான் இன்ஃபெக்ஷன் டிஎம். கேரளா தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஜினோமிக் பேஸ்டு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் டெஸ்ட் பண்ணுறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேஸ்டாக் அனலிட்டிக்ஸ் அண்ட் என்ஐஎம் மெடிசிட்டி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. Moving on to the second question, government recently launched a mass drug administration campaign for which disease? எந்த டிசீஸ்க்காக கவர்மெண்ட் மாஸ் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கேம்பெயின் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, லிம்பாட்டிக் ஃபிலாரியாசிஸ் தான் கரெக்ட் ஆன்சர். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தான் இந்த சர்வா தவா சேவான் அதாவது மாஸ் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட எய்ம் என்னன்னா 2027க்குள்ளே லிம்பாட்டிக் ஃபிலாரியாசிஸை 10 ஸ்டேட்ஸில் எலிமினேட் பண்ணணுன்றது தான். Moving on to the second question, recently IREDA has signed an MOU with which IIT for promoting innovation and research in the field of renewable energy? IREDA எந்த ஐஐடி இன்ஸ்டிடியூட் கூட MOU சைன் பண்ணாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஐஐடி புவனேஸ்வர் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஐஆர்டிஏயோட அப்ரிவேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி, இதுதான் ஐஆர்டிஏ சொல்லுவாங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி புவனேஸ்வர் கூட தான் அவங்க MOU சைன் பண்ணியிருக்காங்க ஃபார் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் இன் ரெனியூவபிள் எனர்ஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வென் இஸ் த வேர்ல்டு யுனானி டே அப்சர்வ்டு? எப்போ வேர்ல்டு யுனானி டே செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 11th February தான் கரெக்ட் ஆன்சர். ஒவ்வொரு ஆண்டும் 11th February அன்னைக்கு வேர்ல்டு யுனானி டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த டே யாரோட பர்த் ஆனிவர்சரியை கமெமரேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹக்கீம் அஜ்மல் கான். இவர் ஒரு சோஷியல் ரிஃபார்மர், அது மட்டும் இல்லாமல் ஒரு யுனானி ஸ்காலர். Moving on further, next question என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, போர் டைகர் ரிசர்வ் recently seen in the news is located in which state? போர் டைகர் ரிசர்வ் எந்த ஸ்டேட்டில் லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மகாராஷ்டிரா தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ போர் டைகர் ரிசர்வ் இன் மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா ஜூலை 2014 டைகர் ரிசர்வாக டிக்ளேர் பண்ணப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்மாலஸ்ட் டைகர் ரிசர்வ், அதுவும் வர்தா டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. மூவிங் ஆன் ஃபர்தர், நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குப்டேஸ்வர் ஃபாரஸ்ட் ரீசென்ட்லி சீன் இன் த நியூஸ் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஸ்டேட்? எந்த ஸ்டேட்டோட குப்டேஸ்வர் ஃபாரஸ்ட் அசோசியேட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஒடிஷா தான் கரெக்ட் ஆன்சர். ஒடிஷா கவர்மெண்ட் தான் குப்டேஸ்வர் ஃபாரஸ்ட்டை அதோட 4th பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது கோராபுட் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. மூவிங் ஆன் ஃபர்தர், ஹவு மெனி யூனிட்ஸ் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி பர் மந்த் ஆர் ப்ரொவைடட் அண்டர் த ரீசென்ட்லி லான்ச்டு PM சூர்யா கார் முஃப்த் பிஜ்லி யோஜனா? ரீசெண்டாக லான்ச் பண்ண PM சூர்யா கார் முஃப்த் பிஜ்லி யோஜனா திட்டத்துபடி எவ்வளோ ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி யூனிட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க பர் மந்த்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 300 தான் கரெக்ட் ஆன்சர். பிரைம் மினிஸ்டரால் லான்ச் பண்ணப்பட்ட PM சூர்யா கார் முஃப்த் பிஜ்லி யோஜனான்றது ஒரு 75,000 crore இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்ட். இது 1 crore ஹவுஸ் ஹோல்டுக்கு பர் மந்த்துக்கு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஆஃப் 300 யூனிட்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. Moving on further, NUAO scholarship program recently seen in the news is associated with which state? NUA scholarship program எந்த ஸ்டேட்டோட அசோசியேட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஒடிஷா தான் கரெக்ட் ஆன்சர். Which state set a Guinness record world in 2024 for the most number of people performing Surya Namaskar simultaneously at
108 venues. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி குஜராத் தான் கரெக்ட் ஆன்சர். குஜராத் தான் வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் 2024 படைச்சிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் சூரிய நமஸ்காரை வந்து 108 வென்யூஸில் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு. ஆஸ் அ recent report, what percentage of India's agriculture imports in 2023 comprised of vegetable oil, pulses and fruits? ஸோ நமக்கு கிடைச்ச ரீசன்ட் ரிப்போர்ட் படி இந்தியாவோட அக்ரிகல்ச்சரல் இம்போர்ட்டில் வெஜிடபிள் ஆயில், பல்சஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எவ்வளோ கம்ப்ரைஸ் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 72.1% தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the third question. The Asanur pipeline terminal recently commissioned by Indian Oil Corporation is located in which state? ரீசெண்டாக இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வாங்கின அசானூர் பைப்லைன் டெர்மினல் எங்கே இருக்குது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தமிழ்நாடு தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the fourth question. Which architect firm has been appointed by Adani Group for preparing the draft city master plan of Dharavi redevelopment project? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஹஃபீஸ் கான்ட்ராக்டர் தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர், ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா who has been taken over as the new chairman of tourism industry grouping federation of association in Indian tourism and hospitality. ஸோ இந்தியன் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டியோட ஃபெடரேஷன் ஆஃப் ஃபெய்த்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட நியூ சேர்மன் யார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி புனித் சத்வால் தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர், சிக்ஸ்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விச் குளோபல் ஆர்கனைசேஷன் ரீசென்ட்லி இம்போஸ்ட் சாங்ஷன்ஸ் ஆன் ரஷ்யாஸ் லார்ஜஸ்ட் டைமண்ட் மைனிங் ஃபிர்ம் அல்ரோசா பை ஆடிங் இட் டு எ பிளாக் லிஸ்ட். ஸோ ரஷ்யாவோட லார்ஜஸ்ட் டைமண்ட் மைனிங் ஃபிர்மான அல்ரோசாவை பிளாக் லிஸ்ட்டில் இம்போஸ் பண்ண ஆர்கனைசேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி யூரோப்பியன் யூனியன் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on further, which two entities have been selected as recipients of the Rashtriya Khel Protsahan Puruskar 2023? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜெயின் யூனிவர்சிட்டி அண்ட் ஒடிஷா மைனிங் கார்ப் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the next question. Peter Fiala, the guest of honor at the 10th Vibrant Gujarat Global Investor Summit, is the Prime Minister of which country? பெட்டர் ஃபியாலா எந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர்? அவங்க வந்து 10th Vibrant Gujarat Global Invest Summitல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சேக் ரிபப்ளிக் தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர், அக்கார்டிங் டு த UN's World Economic Situation and Prospects of 2024 report, which region is expected to have the highest GDP growth in 2024? யூஎனோட வேர்ல்ட் எக்கனாமிக் சுச்சுவேஷன் அண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் 2024 ரிப்போர்ட் படி எந்த ரீஜியனில் ஹையஸ்ட் ஜிடிபி க்ரோத் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சவுத் ஏஷியா தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த 34th question. What is the overall cost of the Prithvi Vigyan scheme approved by the Union Cabinet of India? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ₹4797 crore தான் கரெக்ட் ஆன்சர்.